ஓம் நமச்சிவாய. அசோசியேட் சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரஜி பொருத்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளில் நாம் பாத ரஜ்ஜு, தொட ரஜ்ஜு, உதர ரஜ்ஜு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கண்ட ரஜ்ஜு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ரஜ்ஜு பொருத்தம்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பையனோ பொண்ணோ ரஜ பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் அதில் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தங்க இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஸோ நாம் இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நாம் கண்ட ரஜு அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஏது, யார் யார் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு கண்ட ரஜு வருங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். அதே மாதிரி ராகுவுடைய நட்சத்திரங்கள். இப்போ ராகுவுடைய நட்சத்திரம்னா திருவாதிரை, அதே மாதிரி சுவாதி, அதே மாதிரி சதயம். இந்த 3 அதாவது சந்திரனுக்கு ஒரு 3 நட்சத்திரங்கள், ராகுக்கு ஒரு 3 நட்சத்திரங்கள். இந்த 6 நட்சத்திரங்களுக்குள்ள ஆணுக்கோ பொண்ணுக்கோ, அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த நட்சத்திரங்கள் அவங்களுடைய பிறப்பு நட்சத்திரமாக இருந்து அவங்க கல்யாணம் பண்ணால் அங்கே ரஜ்ஜு தட்டும். ரஜ்ஜு தட்டும்னா ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. சரி, இப்போ பையன் ராகுடைய நட்சத்திரத்துக்கு, அவனுடைய பிறப்பு நட்சத்திரம் ராகு சதயத்தில் பிறந்திருக்கான், பொண்ணு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா அப்படின்னா அங்கே ரஜ்ஜு தட்டும். அதாவது பையனோ இல்லை பொண்ணோ, ஒன்று பையன் ராகுடைய நட்சத்திரமோ இல்லை சந்திரனுடைய நட்சத்திரமா இருந்து பொண்ணு அதே மாதிரி ராகுக்கோ இல்லை சந்திரனுக்கோ சொந்தமான நட்சத்திரமா இருந்தா அங்க ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. அதே மாதிரி பையனும் பொண்ணும், இப்ப பையன் பொண்ணு 2 பேருமே ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, இல்ல அவங்க 2 பேருமே சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா கூட இங்க ரஜ்ஜு பொருத்தம் தட்டும். சரி, இந்த ரஜ்ஜு பொருத்தம் இங்க சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயோ இல்ல ராகுடைய நட்சத்திரத்திலேயோ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா இங்க கண்ட ரஜ்ஜுங்கிற ஒரு அடிப்படை உண்டாகும். சரி, கண்ட ரஜ்ஜு அப்படின்னா அது வாழ்க்கையில என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பொண்ணுக்கு கண்டமாம், அதாவது இப்போ பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு, அதாவது அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய மனைவிக்கு கண்டம். கண்டம்னா ஏதோ ஒரு பெரிய அளவுல ஒரு கஷ்டம், பிரச்சனைகளை சொல்லுது. அப்படின்னா நேரடியா கண்டம்னா கண்டிப்பா இறந்து வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கஷ்டங்கள் ஏதாவது ஒரு வகையில ரொம்ப கடுமையான கஷ்டங்கள் உருவாகலாம். சரி, அது என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கலாம்? இப்போ ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து கல்யாணம் பண்றாங்க. அந்த பையன் கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடிடுறான். அந்த பொண்ணு அதனால தன்னுடைய வாழ்க்கையே பெரிய அளவுல அதுக்கு பாதிப்பு அடைஞ்சிருது. இல்ல அங்க பையனுக்கு ஏதோ பெரிய அளவுல பொருளாதார நெருக்கடி, இல்ல அவனால சரியா குடும்பத்தை நடத்த முடியல, அதுவுமே இந்த பொண்ணை பாதிக்கலாம். இல்ல ஆணுக்கோ இல்ல பொண்ணுக்கோ, அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்படுத்தலாம், அதுவுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரதிபலிக்கலாம். ஆக இப்ப நேரடியா பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு மட்டும் கிடையாது, பையனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு அதனாலையும் அந்த பொண்ணுக்கு பாதிப்பு உண்டாகலாம். இல்ல பையனுடைய நடத்தையாலையும் அந்த பொண்ணுக்கு பாதிப்பு அடையலாம். இல்ல நேரடியா அந்த பொண்ணுக்குமே ஏதாவது பாதிப்பு உண்டாகலாம். சரி, இப்ப ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சந்திரனுடைய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரத்துல கணவன் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காகவே அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்துரும்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி கஷ்டங்களை அவங்களுடைய ஜாதகம் குறிப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பையனுடைய ஜாதகத்துல அவனுடைய உடல் நலத்துக்கோ இல்லை அவனுடைய பொருளாதாரத்துக்கோ அவனுடைய திருமண வாழ்க்கைக்கோ இல்லை அவனுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ ஏதோ ஒரு வகையில ஒரு நெருக்கடியான ஒரு கிரக நிலைமை இருக்கு. அதே மாதிரி பொண்ணுக்கும் அந்த பொண்ணுடைய பிறப்பு ஜாதகத்துல ஒரு மாதிரி குளறுபடி இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்ப இப்ப ஒரு பொண்ணு இல்ல பையன், இவங்க 2 பேரும் ஒண்ணு சந்திரனுடைய நட்சத்திரமோ இல்ல ராகுடைய நட்சத்திரத்திலேயோ இவங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் இருந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய பிறந்த ஜாதகம் 2 பேருடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நல்ல முறையில அதை நம்ம ஆராயிறது நல்லது. அந்த பிறப்பு ஜாதகத்துல அந்த மாதிரி எந்த விதத்துல பெரிய அளவுல குளறுபடி
மோசமான ஒரு கிரக சேர்க்கை எதுவும் இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகலாம். இல்லை அதில் யாராவது ஒருத்தருக்கு, அதாவது மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ ஒரு சிக்கல் இருக்குது, அவங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணத்தை தவிர்க்கிறது வந்து நல்லது. இல்லை 2 பேருடைய ஜாதகத்திலையும் பிறப்பு ஜாதகத்திலையுமே பிரச்சனைகள் இருக்குன்னா அதை 100க்கு 100 தவிர்க்கிறது வந்து நல்லது. ஸோ இங்கே பிறப்பு ஜாதகம் வந்து ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகத்தில் அந்த மாதிரி எந்த விதத்துலையும் கோளாறு இல்லை அப்படின்னா அந்த தம்பதிகள் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுடைய நட்சத்திரத்திலையும் பிறந்து கல்யாணம் பண்ணாலும் நல்லபடியாகவே வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் கழிக்கக்கூடிய நிலைமைகள் வந்து ஏற்படும். ஆனால் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குளறுபடி இருந்தால் அது எந்த கிரகத்தால் அந்த குளறுபடி இருக்கோ அந்தந்த கிரகங்களுடைய தசாபுக்தி காலங்களில் அந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமைகள் வந்து ஏற்படலாம். இப்போ பெண்ணுக்கு கண்டம்ங்கிறது பெண்ணுக்கு மட்டும் ஆபத்தை குறிக்காது, இது ஆணுக்கும் சேர்த்து கூட ஆபத்தை குறிக்கலாம். ஸோ கண்டரஜி இருந்தால் கொஞ்சம் யோசித்து நல்ல முறையில் ஜாதகத்தை தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. இது போன்ற மேலும் பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுடைய அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்கள் ஆதரவை விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.